வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஒரே நாளில் 23 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கையில் சுகாதாரத்துறை துவங்கியுள்ளது. புதுச்சேரியில் டெங்கு மலேரியா பாதிப்பு அதிகரித்து வருவதால் அனைத்து கிராமங்களிலும் மருந்து தெளிக்க அரசு நடவடிக்கை. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 27ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் வருகின்ற 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு இன்று வருகை தந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகையில் வரவேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறை தனியார் மயமாக்குதல், சமீபத்திய மின்கட்டண உயர்வுகள் சம்பந்தமாக மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உண்மைக்கு புறம்பாக பொய் தகவல்களை கூறி அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டியுள்ளார் என்றும், நம்முடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் இந்த 1 மாத காலத்தில் புதுச்சேரியை விட்டு வேறு எங்கோ சென்றுவிட்டு திடீரென வெளிவந்து இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். அங்கு அவர்கள் கோவில் முன்பு தீபம் ஏற்றி வழிபட்டனர். புதுவை கடற்கரையில் உள்ள கலாச்சார மைய கட்டிடத்தில் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். ஊசுடு தொகுதியில் குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தனர். அதன் பிறகு சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். 9 மாதங்களில் 107 மோசடிகள். புதுவையில் ஒரு நாளைக்கு 15 சைபர் வழக்குகள் பதிவு. பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை. எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் மின்துறையை தனியார்மயமாக்க அமைச்சர் நமச்சிவாயம் முனைப்பாக இருக்கிறார். காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையான நேற்று கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் முடி காணிக்கை அளித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரியில் 2 பேரிடம் ரூபாய் 12,88,000 மோசடி செய்தவர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிலம்பரசன் உள்ளிட்டோர் நடிக்கும் தக் லைஃப் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. புகைப்படத்தை பகிர்ந்து இயக்குனர் சுதா கொங்கரா தகவல். சதம் விளாசிய மகிழ்ச்சியில் இந்திய வீரர்கள் கில் ஃபண்ட். இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்திய சென்னை ரசிகர்கள். இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.